உமா, சூரனை வதைத்து தேவர்களை காக்க வேண்டும், அவ்வளவுதானே? உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லையே அமரர்களை நான் பாதுகாக்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? எமது சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலும் சூரனை வெல்ல முடியாது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியே நான் தானே. அது என்னுள் அடங்கிவிட்டது. இனி தனியே இயங்க உனக்கு வல்லமை கிடையாது. ஒரு காலம் அப்படி சொல்லாதீர்கள். உள்ளதை சொல்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஈசனே, எங்கள் நன்மைக்காக சக்தி வாதாடுகிறார்கள். இதற்காக தாங்கள் சினம் கொள்ள வேண்டாம். மகாதேவன், பிறர் விடும் கண்ணீரை கண்டு கலங்கும் தன்மை பெண்மைக்குத்தானே உரியது. அதனால் தான் பராசக்தி அமரர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். இதற்காக நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். ஒருவரும் அஞ்ச வேண்டாம். எங்களுக்குள் சண்டை என்று ஒன்று நடந்தால்தான் சகலருக்கும் வழி பிறக்கும். உமா, சாந்தமடை. வேடிக்கையாக சிறிது நேரம் விளையாடி. போதும் உங்கள் விளையாட்டு. வேதனைப்படும் வானவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள். இனி சூரனை பற்றி சிந்தித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்றே அதற்கு வழி செய்கிறேன். என்னிடம் பெற்ற வரத்தை கொண்டு என்னை சேர்ந்தவர்களையே கொடுமைப்படுத்தும் அசுரனை அழித்து விடுகிறேன். அஞ்சாதீர்கள். இதோ சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், திருவதனம் என்ற எனது 6 முகங்களை கொண்டு எனது சக்தியெல்லாம் உண்டு திரட்டி ஒரு குமரனை உண்டாக்கி அவனை கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்கிறேன். முருகா, குமரா, செல்வா, சரவணா, சக்திமந்தா, காங்கேயா, கைலிநாதன் அருளிலே தோன்றிய கருணையே வடிவான முருகா, உன்னை சீரும் சிறப்புடன் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் அறுவருக்கும் அம்மையப்பன் கட்டளையிட்டிருக்கிறார்கள். வா. யார் நீங்கள்? எங்கள் அறுவரையும் கார்த்திகை பெண்கள் என்று அழைப்பார்கள். அமர உலகிலேயே தனிப்பெரும் தெய்வமாக நீ விளங்க வேண்டும் என்று எண்ணித்தான் உன்னை வளர்க்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் ஒருவனாக இருக்கிறேன், நீங்கள் 6 பேர் இருக்கிறீர்கள். நான் யாரிடம் வளர்வது? யாரிடம் வளர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களிடமே வளரு. ஆனால் உன்னை காக்கும் பொறுப்பு எங்கள் அறுவரையும் சேர்ந்தது. வா. அப்படியா? வா. வரமாட்டேன். முருகா, வா. ஏன் தயக்கம்? வா.